ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம ரோஹித் சர்மா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ரோஹித் சர்மா சென்னை அணிக்கு வந்துட்டாரா? ஆமாங்க, சென்னை அணி வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குதா தகவல் வெளியாயிட்டிருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு நான் மும்பை இந்தியன்ஸ் அணி பற்றி பார்த்துருங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா 2 அணியாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா ஒரு அணியும் நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு அணியாக இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா அணியில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, இஷான் கிஷன் சொல்லிட்டு அது ஒரு அணியாக இருக்குது. இந்த அணியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லிட்டு 2 அணியாக பிரிஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு வேறு மெகா ஆக்ஷனாக கண்டிப்பாக 3 இந்தியன் பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ண முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவை ரீட்டைன் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஜஸ்பிரீத் பும்ராவை ரீட்டைன் பண்ணுவாங்க. சூரியகுமார் யாதவ் அப்படி இல்லைன்னா திலக் வர்மா, இஷான் கிஷன், இந்த 4 பிளேயர் 5 பிளேயரில் யாருன்னா பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் 3 பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன் அண்டு ஜஸ்பிரீத் பும்ரா. சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக வெளியே விடுவாங்க. ரோஹித் சர்மா வெளியே விடுவாங்க. அப்படி ஜஸ்பிரீத் பும்ரா எனக்கு விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா கூட ஆக்ஷன் விட்டு வெளியே விட்டுருவாங்க. அப்படி ஆக்ஷனில் விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா நல்ல ப்ரைஸுக்கு போவார். ஏன்னா இந்திய அணியோட ஸ்டார் பவுலராக அவர் தான் இருக்கார். அதனால் அவரும் சப்போஸ் சென்னை அணியில் வரத்துக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேறு எதனா ஒரு புது டீமுக்கு கேப்டனாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. இப்போ ரோஹித் சர்மா எப்படி நம்ம சென்னை அணிக்கு வருவோன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ சென்னை அணியில் ஒரு முக்கியமாக குறிய ரோஹித் சர்மா தான் வச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆக்சியில் வருவாரும் உறுதியாயிடுச்சு. அதனால் நிறைய பேர் ரோஹித் சர்மாவுக்கு தான் மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்காங்க. தோனிக்கு அடுத்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் டீமில் இருக்கணும். அதனால் கண்டிப்பாக நினச்சி பாருங்கள், ரோஹித் சர்மா ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்ஷிப் நினச்சாலே ரொம்ப இப்போயே பார்க்கணும் போல் ஆர்வமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா சென்னை அணிக்கு வந்தார். கண்டிப்பாக ஐபிஎல் ரசிகர்களே சென்னை அணிக்கோசரம் தான் இருப்பாங்க சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபேன் பஸ்ஸு இருக்குது ரோஹித் சர்மா கூட. அதனால் நம்ம தளபதி ஜடேஜா, ரோஹித் சர்மா, அப்புறம் இந்த பத்திரனா, நம்ம தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட் இப்படின்னு பெரிய பிளேயர் ஒரு டீமில் விளையாடுறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னை அணியில் ஒரு ரீடைன்ஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்திரனா பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. தோனி இருந்தால் தோனி, அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்களை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அப்படி இன்னொரு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தளபதி நம்ம ஜடேஜாவை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சென்னை அணி அடுத்த வருஷம் ரோஹித் சர்மாவோட வரணும். ரோஹித் சர்மா நம்ம அணியில் விளையாடினார்னா இன்னும் பாலம் தாங்க நம்ம சென்னை அணிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும். பழைய ரோஹித் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேர்ல்டு கப்பில் 500 வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு T20 வேர்ல்டு கப்பில் தெரிஞ்சிடும். நம்ம ரோஹித் சர்மா கப்பு மட்டும் அடிச்சிட்டார் இந்த T20 வேர்ல்டு கப். கரெக்ட், அவருக்கான ப்ரைஸ் பயங்கரமாக போகும். ஐபிஎல்லில் அவர் பிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா 5 சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் 5 கோப்பை அடிச்சு கொடுத்துருக்காரு மும்பை அணிக்கோசரம். அதனால் பயங்கரமான ஒரு கேப்டன். அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போனால் கூட எடுத்துட்டேன்னா நம்ம சென்னை அணியில் ஜஸ்பிரீத் பும்ரா, பத்திரனா இவங்க 2 பேர் காம்பினேஷனை பாருங்கள். நினச்சாலே எதிரணி அப்படியே கதி கலங்குவான்னு சொல்லலாம். ஏன்னா செம்ம போலிங் 2 பேருமே. பத்திரனா ஒரு பக்கம் டெத் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா டெத் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட்டு. 2 பேரும் ஒரே டீம்லாம் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக சென்னை அணி பலம் வாய்ந்த அணியாக மாறும். எத்தனை பேர்லாம் ரோஹித் சர்மா சென்னை அணிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் வேறு யாருன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் இருந்தால் சென்னை அணிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் வருதுங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.